Good morning, everyone. Welcome to this special event organized by our College Human Rights Club. This event is all about raising awareness, sharing ideas, and inspiring actions for human rights. We have an exciting speakers and activities. Let's get started. It's my pleasure to invite Ms. Sangeeta from 3rd BCom to deliver the welcome address. Good morning, everyone. It's my pleasure to welcome you all for the event organized by Human Rights Club. A special welcome to our college management, Principal Dr. A. Ramasubaya, and Convener of Human Rights Club, Dr. B. Gode Nachiyar, and Mr. Stephen Jabraj, whose supports makes event like this possible. I also extend warm welcome to our faculty, students, and guests. Today, program is designed about role of human rights in recent scenario. Once again, I thank you all. Let's make the event memorable. To kick things off, we are honored to have Mr. Samidrai MABL with us today. He acted as a criminal lawyer for 34 years of experience and senior mediator from Meditation and Conciliation Center, Madurai High Court. He published nearly 45 law books, including Braille translation on crime against women and POCSO. At present, he is a state president of the Indian Associates Lawyers Tamil Nadu, and he received the Best Humanitarian Award by Tamil Nadu Kala Ilakkiya Perumandram 2020 and Award of Excellence by T.N. Chamber Foundation in 2020. It is an absolute honor to have you as today, sir. Welcome you, sir. Good morning to everybody. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது மின்னாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி வாயுற வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ. என்னுடைய வணக்கங்களை நம்முடைய கல்லூரி தாளாளர், முதல்வர், இங்கே சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்வீனர் டாக்டர் பி. கோதை நாச்சியார் மேடம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் பிரியதர்ஷினி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். HOD என்னுடைய அருமை நண்பர் அவர்களுக்கும், அங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் 32 வருடம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே வரவேற்பு எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கீதா மாணவிக்கும், இந்த நிகழ்ச்சிகளிலே முத்தாய்ப்பாய் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் செய்யக்கூடிய ஹரிஹரன் அவர்களுக்கும், சிறந்த முறையிலே இந்த பொறுப்புகளில் எடுத்து செய்யக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸ்டீஃபன் ஜபராஜ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சாதனை படைக்கப் போகின்ற மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் என்ன தினம்? கொஞ்சம் ப்ளீஸ் ரைஸ் அப் த வாய்ஸ். இன்றைக்கி என்ன நாள்? வெரி குட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்? மனித உரிமை என்றால் என்ன? இன்றைக்கி அது ஒன்று பார்க்க போகிறோம். இதில் நான் எந்தெந்த வழக்கெல்லாம் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்கேன், எந்தெந்த வழக்குகளில் ஸ்டேட் கமிஷனில் ஆஜராகிருக்கோம், இது எந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நான் உங்களோடு பேச வந்திருக்கின்றேன். சரியா? சும்மா நம்ம சட்டத்தை நான் சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கும் புரியாது. ஆனால் இங்கே நாம் உங்களோடு செய்யக்கூடிய முக்கிய பணி, இந்த மனித உரிமை சட்டம் எப்படி மாணவர்களுக்கு பயன்படும், எதிர்காலத்திலே மாணவிகளுக்கு எப்படி வாழ்க்கையிலே இதை பயன்படுத்தி மக்களுக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும் என்பதைத்தான் இங்கே பார்க்கின்றோம். 1948 UDHRிலே ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச மனித உரிமை பிரகடனத்திலே மிக சிறப்பாய் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு காரியங்களிலே மிக உன்னதமான ஒன்று என்று சொன்னால் இந்த மனித உரிமை சட்டங்கள். இன்றைக்கி வேர்ல்டே கொண்டாடிட்டாங்க. நோ த ஹியூமன் ரைட்ஸ், ஷோ த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ப்ரீச் த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் த ஹியூமன் ரைட்ஸ் என்று உலகம் முழுவதும் இதை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? கண்ணியம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிக்னிட்டி, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிக்னிட்டிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். நம்ம அண்ணல் காந்தியடிகளை சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டுருக்கிறப்ப, அங்கே இருக்கக்கூடிய காலத்தில் ஃபஸ்ட் கிளாஸில் அவர் டிக்கெட் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறப்பயே அவரை ட்ரெயினில் இருந்து கீழே தள்ளி விட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்ட அந்த செய்தி
அவர் வாழ்க்கையிலே இந்தியாவிற்கு நான் சுதந்திரம் பெற்று தருவேன் என்று சொன்ன அந்த வேங்கை இருக்கு இல்லையா, அந்த டிக்னிட்டி, கண்ணியம், அதை அவர் வாழ்க்கையிலே அன்றைய தினத்திலே எடுத்தார். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கண்ணியம் மிக மிக முக்கியம். யாராக இருந்தாலும் கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்தா தான் மரியாதை நமக்கு கிடைக்கும். சட்டத்திலே அந்த கண்ணியத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக சிறப்பாக அதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தில் எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது ஆர்டிக்கிளிலே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பகுதி 2 பகுதி 3 இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே முழு கான்ஸ்டிடியூஷனிலே இருக்கக்கூடிய மனித உரிமைகளை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ரைட் டு டிக்னிட்டி, ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி என்பதையும் நம்முடைய அத்தனை உரிமைகள் எல்லாவற்றும் அதிலே அடங்கியிருக்கின்றன. இன்றைக்கி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்ம பேசும் உரிமை, நமக்கு இருக்கக்கூடிய சங்கங்கள் வைத்து கொள்ளக்கூடிய உரிமை, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உரிமை, ஒரு வழக்கிலே ஒருத்தர் மீது பொய் வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்ற உரிமை, அந்த வழக்கிலே ஒரு தவறு செய்தவனுக்கு 2 தண்டனை கொடுத்து விடக்கூடாது என்பதை முக்கியமான உரிமை. அது மட்டுமல்ல, சமூக பொருளாதாரத்திலே குழந்தைகள், நலிந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், மார்ஜினலைஸ்ட் பீப்புளே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன உரிமை என்பதை இன்றைய தினத்திலே பார்க்கிறோம். முதலிலே என் தந்தையார் நடத்திய ஒரு வழக்கிலே இருந்து நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். வாடிப்பட்டி எத்தனை பேர் தெரியும்? அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாடிப்பட்டியில் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் பேர் நல்ல காமன். அவர் ஒரு வீட்டை வாடகைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் வீடை காலி பண்ணுறதுக்காக, அந்த இட பிரச்சனையை காலி பண்ணுறதுக்காக ஒருத்தன் புகார் கொடுக்குறான் அவர் மேலே. அப்போ ஆய்வாளர் பெயர் பிரேம்குமார், அந்த ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் பேர் பிரேம்குமார். அந்த பிரேம்குமார் என்ன செய்கிறாருன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இவரை கூப்பிட்டு கேட்குறாரு. இவர் முடியாது, நான் சிவில் கோர்ட்டுக்கு போவேன்னு இவர் சொல்ல. அதான கோர்ட்டுக்கு நீ எப்படி போவ? நான் போலீஸ் சொல்கிறேன், நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை நடு ரோட்டில் செயினை போட்டு கட்டி இழுத்துட்டு வரேன். இதான் உண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். செயினை போட்டு நடு ரோட்டில் அங்கேருந்து இழுத்து அவரை கொண்டு வந்துட்டுருக்காங்க. கொண்டு வந்துட்டுருக்கிறப்பயே அவர் ஊரே பார்க்குது. அந்த ஊரில் இவர் எல்லாம் பிரபலியமாக ஒரு மிலிட்ரியில் இருந்து ஒரு நேர்மையாக இருந்து அங்கே ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ், வியாபாரம், விவசாயம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பையன், லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன், செல்வராஜ் என்ற அவருடைய மகன் பெயர். அப்போ நடு ரோட்டில் கொண்டு வந்துட்டு இது பண்ண உடனே இவர் என்ன செய்கிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு. போலீஸ் வாங்குவாங்களா? யாருக்கு எதிராக? இன்ஸ்பெக்டருக்கு எதிராக ஒரு போலீஸ்கிட்ட போய் கொடுத்த வாங்குவாங்களா? வாங்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய அப்பாவிடம் வருகிறார். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய தனிநபர் புகாரை அங்கே 200 CRPCயிலே, குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே நீதிபதியிடமே ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். எப்படி வழக்கு தாக்கல் செய்கிறாங்க? காவல்துறையிட்ட போய் நாங்கள் உயரதிகாரிட்டெல்லாம் கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காவல்துறை மனித உரிமை மீறல் செய்துவிட்டது. ஒன்று, என்னை கண்ணியத்தை அவமானப்படுத்தி என்னை சட்டவிரோத காவலிலே வைத்து அடித்து துன்புறுத்தியதற்காக முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, என்னை நடு ரோட்டிலே பொதுமக்கள் மத்தியிலே என் கண்ணியத்தை குலைக்கக்கூடிய விதத்திலே அவமானப்படுத்தி அழைத்து வந்ததற்காக இரண்டாவது குற்றச்சாட்டு. இந்திய தண்டனை சட்டம் 342 என்னை சட்டவிரோத காவலிலே வைத்திருந்ததற்கும், என்னை கொலை மிரட்டல் செய்ததற்கும், என்னை அடித்து காயப்படுத்தியதற்கும் அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இத்தனை பிரிவு. அதாவது கவர்மெண்ட் சர்வெண்ட் தவறு செஞ்சால் அதுக்கு ஒரு செக்ஷன், அரசு ஊழியர் என்னென்ன தப்பு செஞ்சால் அதுக்கு என்னென்னலாம் வரக்கூடியது, இது எல்லாவற்றையும் எடுத்து அந்த நீதிமன்றத்தில் சொன்ன உடனே நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். எடுத்து அந்த வழக்கிலே விசாரணை எடுத்தது மட்டுமல்ல, அவர் குற்றவாளியிலே ஒருவராக நிறுத்தி அந்த நீதிமன்றத்திலே, கீழமை நீதிமன்றத்திலே இவர் செய்தது தவறு என்று ஊர்ஜிதப்படுத்தி தண்டனை கொடுக்கப்பட்டது. யாருக்கு?
அந்த ஆய்வாளர் பிரேம்குமார் இன்ஸ்பெக்டருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சப்சிக்வெண்ட்டாக தண்டனை வாங்கினதுக்கு பிறகும் கூட மேல்முறையீடு என்று ஒன்று இருக்கிறது. மேல்முறையீடு அவர் செய்கிறார். அப்பீலில் வரப்போ அந்த வழக்கில் அங்கேயும் தண்டனை அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் விடவே இல்லை. இதுக்கிடையில் அவர் வந்து இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் டிஎஸ்பி ஆகிடுறாரு. டிஎஸ்பியாக இருக்கிறவர் எஸ்பியாக வந்துடுறாரு. எஸ்பியாக வந்து ஜெயலலிதா வழக்கிலே வந்து சங்கராச்சாரியாரை அவர் தான் கைது செய்கிறார். அவர் தான் அந்த ஆஃபீஸர் பேர் தான் பிரேம்குமார் என்ற அந்த நபர். இந்த பிரேம்குமார் கைது செய்து உள்ளே வைத்து இருக்கக்கூடிய மீது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்து பழையபடி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை விசாரிக்க சொல்கிறாங்க. நீதிமன்றம் மிக தெளிவாக முடிவெடுக்கிறது, இவர் மனித உரிமை மீறல் செய்திருக்கிறார், கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறார். இரண்டாவது, ஏன்னா பக்கா எவிடன்ஸ், we are having very all evidence. இந்த வழக்கிலே அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த மாணவன் வக்கீலாக இருந்து இப்போ அந்த வக்கீல் சங்க தலைவராக வாடிப்பட்டியிலே வந்து அவர் இப்போ இறந்தே போயிட்டார். இந்த வழக்கு இப்போ எத்தனை வருஷம் நடந்திருக்குங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்களாம் யாருமே பிறந்துட மாட்டேன், நான் உள்பட டவுட் தான். ஏன் இந்த வழக்கை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதே வாடிப்பட்டியிலே போன வாரம் நான் ஒரு வழக்கில் ஆஜரானேன், சேம் ஹைகோர்ட்டில். என்ன வழக்குன்னு சொன்னால், அது என்ன தெரியல, வாடிப்பட்டியில் இந்த இன்சிடெண்ட் வந்து சோபனா என்ற ஒரு ஆய்வாளர், அப்போ எஸ்ஐ, அந்த அம்மா வந்து எஸ்ஐ, இப்போ சைபர் கிரைமில் அவங்க இருக்காங்க இப்போ ரைட் நவ். அந்த எஸ்ஐ அங்கே இருக்கிறப்ப காவல் நிலையத்திலே இருக்கும் பொழுது அந்த காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் வருகிறது, என் மகளை ஒருவன் கடத்தி கொண்டு போய்விட்டான், அவளுக்கு ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லி. அந்த மகள் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறான். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கல்யாணம் பண்ணி மாலையோடு வந்து நிற்கிறான். நான் மேஜர், நான் திருமணம் ஆயிட்டேன், எங்கள் அப்பா சொல்கிறது பொய், எனக்கு பாதுகாப்பு வேணும் என்று அவள் ஒரு புகார் கொடுக்கிறார். யாருக்கு எதிராக? அப்பாவுக்கு எதிராக. அப்பா ஒரு புகார் கொடுக்குறாரு, என் மகளை காணோம் சொல்லி அப்படின்னு. இதுக்கு இடையில் இந்த அப்பாவுடைய இன்னொரு மகன், அதாவது ஓடிப்போனவருடைய சகோதரன் மிலிட்ரி மேன், அவன் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றான். இந்த எஸ்ஐக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை வந்து விடுகிறது. எஸ்ஐ அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்து விட்டார் என்று அவர் மீது வழக்கு. இந்த யார் மேலே? அந்த எக்ஸர்வீஸ் மிலிட்ரி மேன் மேலே கொடுத்து அந்த வழக்கிலே அவனை சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள். அவன் வெளியே வந்தோடனே நேராக என்னை அடிச்சிருக்காங்க. அந்த அம்மா துப்பாக்கி எடுத்து என் நெத்து போட்டியில் வச்சிச்சு. நான் வந்து எனக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனிலே ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்கிறது தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, கிரீன்வே சாலையிலே இருக்கிறது. அந்த ஒரு இடத்திலே இவர் மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கில் நீதிமன்றம் விசாரிக்கிறார்கள். இந்த எஸ்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் சோபனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இருந்து காவல் நிலையத்தில் விசாரிச்சிட்ருக்கிறப்ப இவர் வேகமாக வந்து என் முன்னாடியே தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்தார், ஏன் இப்படி இழுக்கிறீங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவர் ரொம்ப கோபமாக என்னை கேவலமாக பேசினார், என்னையும் அடிக்க வந்தார். அதனால் நான் மினிமம் ஃபோர்ஸ் வந்து நான் அப்படி இது பண்ணுறது கூட அடிக்கக்கூட இல்லை, மினிமம் ஃபோர்ஸ் தான் நாங்கள் பயன்படுத்தினோம். அவர் வந்து அதுக்குள்ளேயே அங்கே இதில் அவர் என்னை அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்ததுனால அவர் மேலே நான் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டியது நான் புகார் கொடுத்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு, அதாவது 354 என்ற ஒரு பிரிவு என்று சொன்னால் அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தல் என்ற ஒரு இது, அதில் உள்ளே கூட்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. வச்சதுக்கு பிறகு அவன் ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி என் மீது வழக்கை போட்டு விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனிலே இந்த எஸ்ஐ மீது மற்றும் அவரை சார்ந்த டீம் மேலே 60,000 காம்பன்சேஷனும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ண சொல்லியும் உத்தரவை கொடுக்கிறார்கள். நான் இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டருக்காக நான் ஆஜராகிறேன். யாருக்கு? சோபனாவிற்காக உயர்நீதிமன்றத்திலே கடந்த வாரம் ஆஜரானேன். நீதிமன்றத்திலே 2 கருத்தை நாங்கள் முன்வைத்தோம்.
ஒரு கருத்து, சம்பவம் நடந்தது 13 வருடங்களுக்கு முன்பு. இந்த இன்சிடெண்ட் வந்து 13 வருடங்களுக்கு முன்பு, நாட் நவ். 13 வருஷமாக சார்ஜே ஃப்ரேம் பண்ணாமல், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனை எடுக்காமல் ஒரு வழக்கை நிறுத்தி இவ்வளவு தூரம் இருக்கிறதே மிக மோசமான ஒரு செயல் என்பதை எடுத்து சொல்லி நீதிமன்றத்தில் அதுக்கான ஆதாரங்களையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்த உடனே நீதிமன்றம் அதை எடுத்து அந்த வழக்கிலே அவர்கள் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனை தேவையில்லை என்று குவாஷ் செய்து விட்டார்கள். இது சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், காவல்துறையினுடைய அத்துமீறல்கள், சட்டவிரோத காவல்கள் மட்டும் என்பது மனித உரிமை அல்ல. ஃபஸ்ட், எனி டிபார்ட்மெண்ட் அவங்க மிஸ்யூஸ் த பவர் என்று சொன்னாலே ஹியூமன் ரைட்ஸ். ஃபஸ்ட்டு 43 சட்ட பிரிவுகள் இந்த ஆக்டில் இருக்குது. 1993 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1948 அங்கே வேர்ல்டு லெவலில் நமக்கு ஒரு சிக்னேட்டரி கண்ட்ரியாக இருந்தது. ஆனால் இந்த சட்டத்திலே எல்லா விதமான உரிமைகளையும் கொடுத்து விட்டார்கள். இதுக்கு தனி கோர்ட் தனியாக இருக்கிறது. டெசிக்னேட்டட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயே ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. இதுக்கு ஒரு அரசு வழக்கறிஞர் இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பயங்கரவாதம் மற்றதை தடுப்பதற்கு இந்த ஆணையத்துக்கு உரிமை உண்டு. இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கொடுப்பதற்கு உரிமை உண்டு. 2 வழக்குகள், நான் முக்கியமான வழக்குகளை இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு நம்பி நாராயணன் தெரியும்? How many of them you know? Good. உங்கள் பேர் என்ன? வெரி குட். ISRO-னுடைய சயின்டிஸ்ட், சரியா? இந்த சயின்டிஸ்ட் வந்து ரஷ்ய நாட்டினுடைய உளவாளி எப்சினேஜ் என்று அவர் மீது முத்திரை குத்தி அவரை சிறைக்கு அனுப்பிச்சிட்றாங்க. யார்? கேரளா கவர்மெண்ட் அவர் மேலே ரஷ்யாவினுடைய உளவாளி, இவர் அப்துல் கலாமுக்கு சீனியர். யார்? ஏபிஜே அப்துல் கலாம் நம்முடைய பிரசிடெண்ட்டுக்கும் சீனியராக இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். இவரை உள்ளே அனுப்பிச்ச உடனே அந்த ஸ்பாட் அவர் போயிட்டு வெளியே வர்றப்பயே சொன்னார், ஜெயிலில் இருக்கிறப்ப முடிவெடுத்து, என் மேலே ஃபால்ஸ் கேஸ் போட்டாங்க, நான் ஒரு உண்மையாக இந்தியாவுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், என் மீது இப்படி ஒரு களங்கம் வந்துருச்சு, ஜெயிலுக்கு ஒன்று அனுப்பிச்சிட்டா அவ்வளோதானே. இப்போ கேரளாவில் அவர் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். நம்பர் 1. 2வது, சிபிஐ இந்த வழக்கை எடுக்கிறார்கள், உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள், இவர் குற்றவாளி இல்லை என்பது தெரிய வருகிறது. என்னாகும்? ஒன்ஸ் அரெஸ்ட் உள்ளே போயிட்டார். ஜெயிலுக்கு போனவருக்கு அவருக்கு என்ன ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிரும். இன்ட்ரீம் காம்பன்சேஷன் கேட்டு ஹியூமன் ரைட்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டெல்லியிலே இருக்கக்கூடியதிலே தாக்கல் செய்கிறார். இன்ட்ரீம் காம்பன்சேஷனாக அப்பொழுது 10 லட்சம் ரூபாய், நான் சொல்லக்கூடியது மோர் தென் 20 years, 92 சம்திங், அந்த பீரியட் ஆஃப் டயத்தில் அவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்ததோடு இவர் விடலை. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எஸ்பி உள்பட அத்தனை பேர் மீதும் எடுக்க வேண்டும், எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும், ஐ ஆம் எ சீனியர் சயின்டிஸ்ட் என்று ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்டிலே தாக்கல் செய்கிறார். ஆர்டிக்கல் 21, எப்பயுமே நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியது ஆர்டிக்கல் 21. சட்டத்தை தவிர எந்த ஒரு விதம் அவருடைய உரிமைகளை யாரும் பறிக்க முடியாது. திஸ் இஸ் கால்ட் ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 14, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கல் 16, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆண் பெண் எல்லோருக்கும் சரி சமம், அதில் நோ பார்சியாலிட்டி. ஆர்டிக்கல் 17, அபாலிஷ்ட் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிக்கல் 19, freedom of speech, freedom of expression, right to information, everything comes under Article 19. Article 20, ஒரே நபருக்கு 2 முறை வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. Article 22, அவனை கைது செய்த உடனே இம்மிடியேட்டாக எப்படி அனுப்பணும், அவன் மேலே ஒரே வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்கு ஆர்டிக்கல் 22. ஆர்டிக்கல் 22, 20, 23 இதெல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு பெரிய பாதுகாப்பு. எவ்வளோ பெரிய ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் இதில் வந்துடுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 21 பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் 2018 ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள். என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க?
இவ்வளவு பெரிய கிராஸ் வயலேஷன் இந்த கேரளாவிலே இருக்கக்கூடிய காவல்துறை செய்திருக்கிறார்கள், கேரள கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. ஸோ அவர்களுக்கு 50 lakhs காம்பன்சேஷனை உடனடியாக கொடுக்க வேண்டும், அத்தனை பேரையும் ரிமூவ் சர்வீஸ் என்பதை சொல்லிவிட்டார். ஸோ நீதிக்காக அவர் ஒரு சயின்டிஸ்ட் எத்தனை வருடம் போராடினார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த போராட்டங்கிறது வாழ்க்கையில் பல காலகட்டங்களில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இன்னொரு பெரிய ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். ரூடுல் ஷா, இந்த ஆளுடைய அவன் பேர் இந்த வழக்கின் பெயர் ரூடுல் ஷா. பீகாரிலே நடைபெற்ற ஒரு பிரபல்யமான ஒரு வழக்கு. சிறைச்சாலையிலே அவன் இருக்கான். ஆக்சுவலி கேஸ் அவனுக்கு இத்தனை வருஷம் தண்டனைன்னு இருக்குது. அந்த தண்டனை பீரியட் முடிஞ்சிருது. என்ன ஆனும், போலீஸ் ஜெயில் அத்தாரிட்டி உடனே ரிலீஸ் பண்ணணும். ஆனால் 14 வருஷம் எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கான். ஒரு நாள் இருந்தாலே தாங்க முடியாது. 14 years சிறைச்சாலையிலே 14 வருடம் அந்த அப்பாவியாக இருக்கக்கூடியவன் உள்ளே இருக்கின்றான். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபைல்டு பிஃபோர் ஒரு லெட்ரு மாதிரி தான் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட். உடனே ட்ரீட்டட் அஸ் எ ரிட் பெட்டிஷன். அந்த வழக்கையை எடுத்து நஷ்டஈடை கொடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த வார்னிங் கொடுத்து அந்த இதில் செய்தார்கள். இந்த வழக்கு ரூடுல் ஷா வழக்கு மாதிரி பல வழக்குகள் இருக்குது. சமீபத்திலே கூட ஒரு வழக்கிலே ஒரு பெரிய வழக்கு, ஹெராயின் கேஸில் ஒருத்தனுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குகிறாங்க. சம்பந்தமே இல்லாத ஒருவர், அவன் கன்ஃபெஷன் கொடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை, இலங்கையை சார்ந்த ஒரு நபர். அதே பேரில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடியவரை தேவையில்லாமல் பக்கத்தில் இங்கே நம்ம பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து சிறைக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. நீதிமன்றம் உடனடியாக அதை கவனித்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து யார் இவன் ஸ்ரீலங்கனா இந்தியாவாங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குறப்ப இவர் இந்தியன் நேஷனாலிட்டி எவ்ரிதிங், அவங்க ஃபேமிலி சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட், எல்லா ஆதார் கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணப்ப உண்மை தெரிய வந்தது. நீதிக்காக கண்ணகி எப்படி போராடினாலோ, யானோ அரசன் யானே கல்வன் என்று மாபெரும் அவள் தைரியமாக எடுத்து நீதிக்காக போராடியதைப் போல தொடர்ந்து இன்றும் நீதிக்காக தொடர் போராட்டம் நடக்கிறது. இன்றைக்கி வெளிநாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, பங்களாதேஷ் பெண்மணி, அவள் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றா. அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயி நைஸாக அவளை கூட்டு போய் ரேப் பண்ணிடுறான். அந்த ரேப் பண்ணதுக்கு பிறகு கான்ஸ்டிடியூஷனில் ஒரு கேள்வி வருது, இந்திய நேஷனாலிட்டிக்கு அல்லது வெளிநாட்டை சார்ந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா முடியாதா? ஆர்டிக்கல் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, ஹியூமன் ரைட்ஸ் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா, எல்லாமே ஒரு கொஸ்டின் வரப்ப யார் இந்த காம்பன்சேஷன் கொடுக்கறது? அடுத்த கேள்வி. சம்பவம் நடந்த இடம் எது? ரயில்வே உடைய பயணியர் விடுதியில் நடக்குது. ஸோ ரயில்வே அத்தாரிட்டியில் நடந்ததுனால ரயில்வே டிபார்ட்மெண்ட் அந்த நஷ்டஈடை தர வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டார். இது ஒரு பெரிய வழக்கு. வெளிநாட்டை சார்ந்தவள் இந்தியாவில் இருந்தாலும் அவளுக்கு அந்த உரிமையை தர வேண்டும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் நம்ம ட்ரீட்டி இஸ் தேர், ஆகவே தர வேண்டும் என்று நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த தீர்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கி கஸ்டோடியல் டெத், என்கவுண்டர், கஸ்டோடியல் டெத்தில் எத்தனையோ வழக்குகள் நாங்கள் பார்த்துவிட்டோம். என்கவுண்டரில் ஏராளமான வழக்குகள் பார்த்துவிட்டோம். உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களும் இன்று நஷ்டஈடை கொடுக்கிறார். நான் இந்த பகுதியில் நடத்தின ஒரு வழக்கை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு முதலாளிக்கு இவனுக்கும் தகராறு வந்துடுது, தொழிலாளிக்கும். அவனை தொழிலாளி கொலை செய்யப்பட்டு விடுகிறான். ஆனால் அவன் யார் செஞ்சாங்கிறது யாருக்குமே தெரியாது. முதலாளி தான் சொல்லி விட்டாரா, யார் செஞ்சார் என்ன எதுவுமே தெரியாது. அவன் பாடி இங்கே கிடக்குது, திருநரில் கிடக்குது. இந்த இதில் இந்த ஸ்பாட்டில் ஒரு இடத்துல போட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து அப்புறம் பழையபடி திருநகருக்கு மாற்றுறாங்க. திடீர் நகர், தென் ட்ரான்ஸ்ஃபர் டு திருநகர் போலீஸ் ஸ்டேஷன். இந்த வழக்கிலே நீதிமன்றம் மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் அடிஷனல் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது.
நீதிபதி பார்க்குறாரு, அவருக்கே தெரியுது செத்து போனவன் ஆளே பாடி யாருன்னே தெரியல. பேப்பரில் கொடுக்குறாங்க, அந்த பேப்பரை வச்சு அவங்க மனைவி வந்து பார்த்ததாகவும் பிண அறையில் போய் பார்த்ததாகவும் அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சதாகவும் வழக்கை கொண்டு வருகிறார்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் இவங்க கண்டுபிடிச்சி எல்லாம் செய்கிறப்பயே எல்லாம் முடித்து விசாரணை நடந்து எல்லாம் ஒரு குற்றவாளியை பேருக்கு கைது செய்து அவனை உள்ளே போட்டு விடுகிறார்கள். வேறு ஒரு இதை அதுலேயே சம்மந்தமே இல்லாதவன் மாதிரி ஒருத்தன் வந்து மாட்டிக்கிறான். நீதிமன்றம் கரெக்டாக பார்த்து அவனுக்கு விடுதலை கொடுத்ததோடு இல்லாமல் 3 இன்ஸ்பெக்டர் 3 பேருக்கும் தலா 1 லட்சம் அபராதம். அது மட்டும் இல்லை, இவங்களை வேலையை விட்டு தூக்கணும், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். பிகாஸ் ஒரு பொய் குற்றவாளியை ஒரு வழக்கிலே சேர்த்திருக்கிறார். நம்பர் 1. யார் உண்மை குற்றவாளியை விடுவித்து விட்டார்கள். நம்பர் 2. சரியான புலன் விசாரணையை செய்யவில்லை. நம்பர் 3. நம்பர் 4, இந்த வழக்கில் பல உண்மைகளை மறைத்திருக்கிறார்கள். ஸ்கிரீனிங் த எவிடன்ஸ். நம்பர் 4. இவ்வளவும் சொல்லி அந்த வழக்கிலே நீதிபதி சாய்பாபா என்பவர் தண்டனை கொடுத்து விடுகிறார். இந்த 3 இன்ஸ்பெக்டரும் பதறி அடிச்சுட்டு என்கிட்ட ஓடி வராங்க. நான் சொல்லிட்டேன், ஒரே ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தான் இதில் வாய்ப்பே இருக்குது, இவ்வளவு மோசமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது என்பதை எடுத்து சொல்லி, ஒரே ஒரு நபர் அவர் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். அவர் இன்னொருத்தர் கொடுத்ததை வாங்கி இவர் தாக்கல் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். ஸோ அவருக்கு மட்டும் நீதிமன்றம் விடுதலை செய்தது. ஏன்னு சொன்னால், இன்று ஒரு வழக்கில் பல சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம் நீதிமன்றத்தில். பாண்டியம்மா வழக்கு எத்தனை பேர் தெரியும்? பாண்டியம்மான்னு சொன்னவ செத்து போயிட்டான்னு சொல்லி கொலை செய்யப்பட்டாள் என்ற ஒரு செய்தி. திடீர் என்று அந்த அம்மா உயிரோடு கோர்ட்டில் நிற்கிறார். கோர்ட்டுக்கே அதிர்ச்சி. இப்போ யார் செத்தா, யார் பாடியை கொண்டு போனால், எப்படி நடந்துச்சு, என்ன மாதிரி எப்படி விசாரணை போச்சு, ஏன் அவங்கள கைது செஞ்சீங்க என்ற பல கோணங்கள். சமீபத்தில் ஒரு வழக்கில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து ஒரு வழக்கிலே இதே மாதிரி கொலை செய்யப்பட்டால் என்ற ஒரு பெண்மணி திடீர்னு நீதிமன்றத்தில் நின்றார். திருப்பூரில் இருக்கேன் சார், நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு இவ்வளவு சூழ்நிலைகள் சொல்லி அதிலும் நீதிமன்றம் நஷ்ட ஈடை கொடுத்தார்கள். இந்த ஜூனியர் வீடனிலே இந்த வழக்கு மிக பிரபல்யமாகி நான் வக்கீல் தொழிலுக்கு வந்த நேர காலகட்டத்திலே நடக்கக்கூடிய ஒரு பாண்டியம்மா வழக்கு என்பது மிக பிரபல்யமான வழக்கு. பல்வேறு இடங்களிலே மிக மோசமான இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து இருப்பதை நாம் தைரியமாக தட்டி கேட்பதற்கு மனித உரிமையிலே உண்டு. மனித உரிமை ஆணையத்தில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லெட்டர் போட்டால் போதும், காப்பி 2 போடக்கூடாது. நம்பர் 1 ஃபஸ்ட். ஸ்ட்ரெயிட்டாக ஆணையம்ங்கிறது ஒரே ஒரு இடம் தான். இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதியரசர் ரிட்டையர்டு அவங்க நீதியரசர் மணிக்குமார், அவங்க கேரளாவினுடைய தலைமை நீதிபதி அரசராக இருந்து இப்பொழுது இந்த எஸ்ஹெச்ஆர்சின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய மாநில தலைவராக அவர் இப்பொழுது இருந்து வருகிறார். இப்போ ரைட் நவ் அவங்கள்ட்ட அந்த டீம் ரிட்டையர்டு ஜட்ஜஸ், ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 4-5 மெம்பர்களும் சேர்ந்து இந்த எல்லாமே பல்வேறு இடங்களில் இப்போ இந்த கோர்ட்டில் நீங்கள் ஒரு மனுவை கொடுக்குறீங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கிறப்ப இன்ஸ்பெக்டர் நிப்பாட்டி கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சு வண்டியை தள்ளி விட்டு ஃபைனை போட்டுடுறாருன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. இது மாதிரி கேஸ் நான் 2 லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தினேன். அதற்காக நான் சொல்லிக்கிறேன். அவங்க அப்பா திருப்பரங்குன்றத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர். அந்த பையன் ஹியூமன் ரைட்ஸில் போட்டு ஜெயிச்சிட்டான். எப்படி ஜெயித்தான்? நான் வாகனத்தில் ஒழுங்காக தான் வந்தேன், அவர் நிப்பாட்ட சொன்னார், நான் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டினேன். அவர் சொன்ன இதுலேருந்து என் ஆவணங்களை கேட்டார், காமிச்சேன், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தாரு. பார்த்துட்டு என்னை என்னடா இன்னும் ஒன்று பெருசாக இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக பேசினார். நான் ஏன் சார் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு அரைஞ்சார். என்னைய இப்படி என்னை மிக மோசப்படுத்துகிறாரு. இந்த ஆஸ்பத்திரியில் போய் நான் ரெக்கார்டு இருக்குது சொல்லி அந்த மாணவன், சட்டக்கல்லூரி மாணவன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் தவறு செய்த எரட் ஆஃபீஸருக்கு நஷ்ட ஈடை தர வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு சமீபத்திலே கிடைத்தது. ஆனால் இவர் மேலேயும் ஒரு பொய் வழக்கு அவங்க போட்டாங்க. அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்தான், என்னை கேவலமாக பேசினா, கொலை மிரட்டல் பண்ணான்னு சொல்லி ஒரு 3 குற்றச்சாட்டு. அதை நீதிமன்றம் குவாஷ் செய்து விட்டார்கள்.
ஏன்னு சொன்னால் இப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் சிசிடிவி இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையும் இருக்குது, நமக்கு எவிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். எவிடன்ஸே இல்லைன்னா கூட அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு எஸ்ஹெச்ஆர்சியில் ஒரு மனு எழுதி மாநில மனித உரிமை ஆணையம், அங்கே இருக்கக்கூடிய கிரீன்வே சாலை, சென்னை போட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு மனுவை மட்டும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா போதும். அவர்கள் இந்த வழக்கை எடுத்து எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸரோ அவ்வளோ பேரையும் நிற்பாட்டி மதுரையிலே சர்க்கியூட் ஹவுஸ்லேயே நீதிமன்றமாக மாற்றி நீதிபதி அங்கேருந்தே இங்கே வந்து இந்த வழக்கை நடத்துவார். சர்க்கியூட் ஹவுஸில் சமீபத்தில் நான் 2 வழக்கு நடத்தினேன் இங்கே மதுரையில். ஒரு வழக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தையும் இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு விஐபி, அவன் ஒரு மினிஸ்டருக்கெல்லாம் ரொம்ப வேண்டிய ஆள். அவனை தூக்கி போலீஸ் வந்து ஒருத்தனை கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க, ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். போகிறப்ப அந்த டவர் வந்து இவர் இடத்த காட்டுது. யார் இடத்த? இந்த விஐபி இடத்த காட்டுது. போலீஸ் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறாங்க. போய் அவரை வந்து உங்கள் டவர் எந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துக்கு என்னை கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆள் தெரியுமா தெரியாதுன்னு ஒன்று இவரை வந்து வாகனத்தில் ஏற்றி அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போகிறப்ப அதுக்கு பிறகு வந்தவுடனே இவர் ஒரு ஹியூமன் ரைட்ஸில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. நான் ஒரு விஐபி, என்னை கேவலமாக பேசி என் மனைவி முன்னாடி என்னை தரத்தரன்னு இழுத்து என்னை வாகனத்தில் வச்சு அசிங்கப்படுத்தி என்னை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன். ஹியூமன் ரைட்ஸில் இந்த கேஸ் எடுத்துட்டாங்க. கடைசியாக என்கிட்ட அந்த நபர் என்னிடம் வந்தார். நீங்கள் தான் எனக்காக நடத்தி அந்த இன்ஸ்பெக்டருக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று என்னிடம் வந்தார். நேராக போய் அந்த அம்மாவை குறுக்கு விசாரணை பண்ணேன். எப்படி முதல் கேள்வி கேட்டேன் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனது உண்மையா என்ற முதல் கேள்வியை கேட்டேன். ஏன்னா நம்ம போகவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கேஸே இல்லையே நமக்கு, எஸ்ன்னு தலையாட்டிச்சு. 2வது கேள்வி, டிகே பாசு என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் விதிகளின்படி ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் 11 கட்டளைகளை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்ற அடுத்த கேள்வி நான் கேட்டேன். அதாவது கைது ஒருத்தரை செய்யணும்னா சும்மா போய் கேஷுவலாக கைது பண்ணிட்டு வர முடியாது. எதுக்காக கைது செய்கிறோம், ஏன் கைது செய்கிறோம், அது மட்டும் இல்லை யூனிஃபார்மில் போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. மஃப்டியில் போகிறது ஒரு சில பெண் கிரைம் எகென்ஸ்ட் விமனுக்கு மட்டும்தான். மற்ற எல்லா வழக்குலையும் யூனிஃபார்ம் வித் பேட்ச் இது கரெக்டாக போகணும். அதுக்கு பக்கத்தில் உறவினர் கைது செய்கிறோம்னு சொன்னால் உறவினர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், என்ன அந்த எஃப்ஐஆர் காப்பி தரணும். இவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். வித்தின் 48 நமக்கு வந்து டிலே பண்ணாமல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இது அத்தனையும் செயல்பட வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கிறது. இப்போ 7 வருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குற்றங்கள் என்று சொன்னால் அவருக்கு சம்மன் அனுப்ப வேண்டும். நீ உனக்கு மேல் இப்படி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, டவுரி கேஸ் இருக்குது, வரதட்சணை கேஸில் ஒருத்தர் கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனே போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டு 7 வருடத்திற்கு கீழ் இருக்கிறதுனால அதுக்கான எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு முடிவு எடுப்பார். இது மாதிரி பல கேள்விகள் கேட்டுட்ருக்கிறப்ப அந்த அம்மாட்ட நீங்கள் வாகனத்தில் கூட்டு போனது உண்மையா, அவரை இப்படி கீழ்த்தரமாக நடத்திக்கிட்டீங்க, ஒரு வயசான ஒரு சீனியர் சிட்டிசன் கூட நீங்கள் பார்க்கல, இது மாதிரிலாம் கேள்வி நம்ம கேட்டாச்சு. அப்புறம் அந்த அம்மா இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து, சார் நான் வந்து இதாக செஞ்சுருந்தா எக்ஸ்கியூஸ் கூட கேட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டது. அவங்க இந்த நபர் யார், அந்த விஐபி, நான் அவரிடம் சொன்னேன், அவங்க வந்து சூழ்நிலைகளில் ஒரு சில ஹார்ஸாக கூட நடந்திருக்கலாம், மேபி நீங்கள் இதில் சமரசமாக போய்விட்டால் நன்றாக இருக்கும் என்று நான் சொன்னேன். உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இவர் வந்து முடியாதுன்னாரு. அப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அன்றைக்கி மட்டும் கிராஸ் எக்ஸாம் பண்ணுற ஒரு 25,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னார். நீங்கள் எனக்கு தர வேண்டாம், நான் உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டேன். அந்த அம்மா மன்னிப்பு கேட்டால் உங்கள் முன்னாடி ஜட்ஜு முன்னாடி மன்னிப்பு கேட்டால் ஆர் யூ ரெடி? எஸ். 2 பேரையும் கேட்க சொல்லி 2 பேரையும் கை குலுக்க சொல்லி அவர்களை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டோம். மற்றொரு வழக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். சொல்லிவிட்டு ஐ வில் கம்ப்ளீட் த செஷன். ஒரு வயதான நபர் தேனி பக்கத்தில், யாராவது தேனி மாவட்டம் இருக்கீங்களா? தேனி மாவட்டம், யூ ஆர் த தேனி. எந்த ஊர்? ஆண்டிப்பட்டி, பண்ணைப்புறம்.
அது மாதிரி தேனியிலேருந்து சின்னமனூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல இபி டிபார்ட்மெண்ட் வந்து இபியில் ஒரு ஸ்குவாடு உண்டு. யாராவது தெஃப்ட் பண்ணால் உடனே போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இங்கே உள்ளே போகிறார்கள். இவர் ஒரு செய்தி வந்தவுடனே அவங்க உள்ளே போய் எதையும் விசாரிக்காமல் எலக்ட்ரிசிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசி அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அவர் பெரிய ஒரு நல்ல மனிதர். என்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு ரொம்ப என்னுடைய 84 வயசு ஆயிடுச்சு, எனக்கு இவ்வளவு பெரிய சோர்வை அவன் ஏற்படுத்திட்டான், நீங்கள் என்ன பெஸ்ட் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுங்கன்னார். நான் முதல்ல செஞ்சது காலையில் ஹைகோர்ட்டில் போய் ஒரு இபி கனெக்ஷனுக்கு டைரக்ஷன் கேட்டு மதியமே ஆர்டர் வாங்கி அவருக்கு இபி கனெக்ஷனை கொடுத்தாச்சு ஃபஸ்ட். நம்பர் 2, அந்த ஸ்குவாடு மேலே உடனடியாக ஹியூமன் ரைட்ஸில் கொடுத்து அவரை குற்றவாளியாக கொண்டு வந்தாச்சு. நேராக என் வீட்டுக்கு வந்துட்டார். யார்? இபி ஸ்குவாடு லீடர். ஐயா, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உணர்ந்துட்டேன், நான் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை ஒரு வக்கீலாக அவர் வச்சுருக்காரு, நேராக அவர்கிட்ட போ, வயசானவர், உனக்கு ஏதாவது உதவி செய்வார்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். நேராக அவர் காலில் போய் விழுந்துட்டான். மன்னிப்பு கேட்ட உடனே அவரும் மனம் இறங்கி அந்த வழக்கை வாபஸ் செய்து விட்டார். இன்று பெண்களுக்கான உரிமைகள், பாதுகாப்புகள், குழந்தைகளுக்கான உரிமைகள், பாதுகாப்புகள், சிறுபான்மையருக்கான உரிமைகள், பாதுகாப்புகள் அத்தனையும் இதிலே இருக்கிறது. காலுக்கு செருப்பும் இல்லாமல், கால் வயிற்று கூழும் இல்லாமல், பாலுக்கு உழைத்து பசையற்று போனவர்கள் ஏராளம். பாலின்றி பிள்ளையலும், பட்டினியால் தாயழுவால், வேலையின்றி நாம் அழுவோம், வீடு முச்சூடுமலும். நாம் சட்டங்களிலே மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கமும், மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கமும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் சட்டம்தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ். சூழ்ச்சியால் சுவரமைத்து, சுயநலத்தால் கோட்டை கட்டி, சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு, சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றக்கூடிய மாபெரும் சட்டம் இந்த ஹியூமன் ரைட்ஸ். நாம் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம், எந்த ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு அவமானம் நேர்ந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்ட் 2 பார்ட் 3 நமக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்ன பாரதி, நாளைய தினத்திலே அவன் நாளை கொண்டாட இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவோம். நன்றி. Your presence has truly elevated this occasion, and our inspiring words have left a lasting impact, sir. And it's now a Q&A session. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சார்கிட்ட கேட்கலாம். சார், என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மரண தண்டனை இருக்குல்ல, உலகத்தில் இருக்க முக்கால்வாசியான 40க்கும் மேற்பட்ட நாடுகள்லாம் மரண தண்டனையை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து இப்போ புதுசாக இருக்க 3 குற்றவியல் சட்டங்கள் படி உச்சபட்ச தண்டனை மரண தண்டனையை இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன சார்? அனைவரும் அவருக்கு ஒரு கரவொலி எழுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். நீதியரசர் வி.ஆர். கிருஷ்ணய்யர் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெரிய நீதிபதி. கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்ட் மினிஸ்டராக இருந்து ஒரு நீதிபதியான ஒரே நபர் அவர் தான் ஃபஸ்ட். அவர் ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்கிறார். அதாவது 2 விஷயம் இதில் இருக்குது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இன்றைக்கி ஏராளமாக நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன செய்வாங்க, பெண்கள் வந்து என்ன ஒரு ஃபீலிங் இருக்கும், நிர்பயா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவையே உழுக்குனது, பஸ்ஸில் வச்சு 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி குடலை உருவி வெளியில் ரோட்டில் போட்டு நிர்வாணப்படுத்தின ஒரு வழக்கு. இப்போ மேற்கு வங்காளத்தில் டாக்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் சொல்கிற 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். அயனாவரத்தில் ஒரு கல்லூரி மாணவி, அவள் இன்டலெக்சுவலி டிசபிள்ட், அறிவுசால் திறன் குறைந்த ஒரு மாணவி. அந்த மாணவி அவங்க அம்மா கிடையாது. அம்மா இல்லைனாலே பிள்ளைகள் பாவம், அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ஒரு கேட்டையிலாக இருக்கும். அவங்க அப்பா இருக்கார். அவங்க அப்பாவுக்கு ஒரு செல்ஃபோனில் ஒரு ஆபாச குறுந்தகடு வருது, ஒரு இன்ஃபர்மேஷன்.
அதை பார்த்து இந்த பொண்ணு அவங்க அப்பா அதிர்ச்சியாகி என்னன்னு பார்த்து விசாரிக்கிறப்ப அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தி எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரெண்டாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து 1.5 வருஷமாக இந்த கேர்ளை ரேப் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போ நடந்துகிட்ருக்கக்கூடிய சம்பவம். நேற்று தான் கைது செஞ்சுருக்காங்க இந்த வழக்குகள். இது எல்லாமே கேட்குறப்ப தெலுங்கானாவில் ஒரு பல் டாக்டர் அவளை ரேப் பண்ண உடனே அங்கே இருக்கிற என்கவுண்டர் ஷூட் பண்ணி ஒரு பரபரப்பாகி மக்கள்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தூக்கி இது பண்ணாங்க. பட் இந்தியாவிலே பாதி வழக்குகள் பொய் வழக்குகள். ஏன்னா இதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு பக்கம் இந்த பேர்னிங் நமக்கு வருத்தங்கள் இருக்கிறது. ஏன்னா நமக்கு அறியாத ஒரு வேதனை இருக்குது. எல்லாருமே இதில் மனித உரிமை மீறல் எங்கே நடந்தால் பெண்ணுக்கு எதிரான ஒரு உரிமை, ரேப்பே ஒரு மனித உரிமை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலி என்னுடைய பதிவை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களே ஒரு மனித உரிமை மீறல். ஈவன் ஸ்டாக்கிங், வாயுரிசம், டிஸ்ரோப், எனிதிங், செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட், ஆசிட் அட்டாக், வாட் எவர் திங்ஸ். பட் சேம் திங், ஒரு இன்னசென்ட் சுட் நாட் பி பனிஷ்ட். அதிலே தூக்கு தண்டனைக்கு தூக்கு தண்டனை என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு அற்புதமான வழக்கிலே சொன்னார். ஒரு வழக்கில் ஹேங்கிங் கொண்டு வராங்க, அதில் பார்த்து ஒருத்தன் ஹேங்கிங் போட்டுடுறாங்க, ஒருத்தன் அப்பீல் போயிடுறான். அதில் பார்த்தா உண்மை தெரியுது. நீ அந்த உயிர் வருமா? டெஃபினட்டாக வராது. நான் 3 பெரிய வழக்குகள் நடத்தினேன். ஒன்று ராஜீவ்காந்தி கொலை வழக்கு. நான் சிறைச்சாலைக்கு போகும்பொழுது 37 வருடம் நான் சிறையில் இருக்கேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி எனக்கு ரிலீஸ் பண்ணி தரணும்னு சொல்லி ரவிச்சந்திரன் என்பவர் நான் சீஃப் அங்கே வந்து கேட்டார். நான் நீதிமன்றத்தின் அனுமதியோடு நான் ஆஜராகிறேன் என்று சொல்லி அவருக்காக ஆஜராகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. 37 இயர்ஸ் அவர் ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க, தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர். அந்த ஹேங்கிங்கை மாடிஃபை பண்ணி தமிழக முதலமைச்சர்கள் 3 முதல்வர்கள் அதற்காக ஆதரவை கொடுத்தார்கள். சட்டசபையிலேயே ரெசல்யூஷன் பாஸ்ட், இவங்களை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இத்தனை வருஷம் இருந்துட்டாங்களேன்னு சொல்லி. ஆனால் கவர்னர் கன்சென்ட் தரலை, அங்கே பிரசிடெண்ட் கன்சென்ட் தரலை. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் பேரறிவாளனுக்கு கொடுத்ததற்கு பிறகு இவருக்கு கொடுக்கப்பட்டது. இது சில வழக்கு. தூக்கு தண்டனை என்பது மிக மிக ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ போக்சோவில் நம்ம குறைந்தபட்ச தண்டனை எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ? இல்லை, அதாவது அதாவது ஒரு பெரிய குற்றத்துக்கே குறைந்தபட்ச தண்டனை சும்மா சொல்லுங்கள். அதாவது 20 ஆண்டுகள் குறைந்தபட்ச தண்டனை. மிடில் எவ்வளோ தெரியுமா? சாகும் வரை ஜெயில். அதிகபட்சம் தூக்கு தண்டனை. இப்போ அட் ப்ரெசன்ட் போக்சோ ஆக்டில் ஆஃப்டர் அந்த ஆயிஷா என்ற குழந்தையை எங்கே ஜம்மு காஷ்மீரில் வச்சு உள்ளே கொன்னதன் காரணமாக இந்த சட்டங்கள் மாறி இருக்கின்றன. ஆனால் தூக்கு தண்டனை என்பது மிக மிக கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றத்திலே நீதிமன்றங்கள் கடுமையாக இப்பொழுது தீர்ப்புகளை வைத்திருக்கு. கேங் ரேப், குறைந்தபட்ச 12 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட்டு பாலியல் வன்முறை, அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அதிலே நீதிமன்றம் மிக கேர்ஃபுல்லாக இருக்கிறார்கள். பொதுவாக நம்மளுடைய தியரி காந்தியன் தியரி. காந்தியன் தியரி என்ன? ரிஃபர்மேட்டிவ். அவனை சீர்படுத்தி வெளியே கொண்டு வரணும். ஈவன் நான் நடத்தின அந்த அவரே 3 புக்கு ஜெயில் எழுதியிருக்கார், கான்ஸ்டியூஷன் புக் எழுதியிருக்கார். தியாகு என்ற ஒரு எனக்கு வேண்டிய நபர் புக்கிலேயே கஷ்டமான புக்கு எது? ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக கேட்கலாம். யார்? ஜெர்மனில் எழுதின கார்ல் மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல். தாஸ் கேபிட்டல் என்ற நூல் 40 வருடம் அந்த புக்கு எழுத. அவரும் மார்க்சிம் கார்கி சேர்ந்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதை சிறைச்சாலையில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினவர் ஒரு தியாகி, தியாகுன் என்ற சொல்ல ஒரு கைதி. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு, எல்லாருக்கும் கடந்த காலம் உண்டு. வால்மீகி ஒரு டெக்காய்ட், அவர் ஒரு காப்பியம் எழுதினார். வாழ்க்கையில் சீர்திருத்தமும் வேண்டும். அதனால தான் காந்தி ஏன் இன்றைக்கி நம்ம பெருசாக நம்ம சொல்கிறோம். காந்திக்கும் பாரதியாருக்கும் கூட பிடிக்காது. ஆனால் காந்தியை விரும்புகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் எல்லா வகையிலையுமே தன்னுடைய சுயசரிதையில் கூட தன்னுடைய தவறை எழுதியிருக்கிறார். அதனால தான் பாரதி சொல்லப்போ, வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொன்னார். இத்தனைக்கும் அவருக்கும் இவருக்கு பிடிக்காது. ஆனாலும்
அவரை நேசித்ததற்கு இது ஒரு காரணம். மரண தண்டனை என்பது ஈவன் லண்டனில் இன்றைக்கி பாஸ் பண்ண இதில் கூட இன்றைக்கி கிடையாது ஆக்சுவலி. பட் குட் கொஸ்டின். பட் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவுக்கு தகுந்த மாதிரி நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ சார். மை செல்ஃப் ஜீவராகவன், 3rd BCom சார். அதாவது இப்போ ஃபைன் அமௌண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க சார். வந்து 100லேருந்து 500 தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. இப்போ 1000லேருந்து 10,000. இப்போ லைசன்ஸ் கூட மேக்ஸிமம் கேன்சல் பண்ணிடுறாங்க. அண்டர் 18ல் வெஹிக்கல் சில்ட்ரன்ஸ்லாம் ஓட்டினா. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துட்டு இந்த மாணவ மாணவிகளுக்கு 1000 rupees கொடுக்குறாங்க, ரேஷன் கார்டுக்கு 1000 rupees கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த ஃபைன் அமௌண்ட்டில் காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது சார். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் சொன்னீங்க சார், 2 பேர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த போலீஸ் வந்து அவங்கள ராங்காக ட்ரீட் பண்ணதுனால இப்போ வந்து அதாவது ஜென்ரல் பீப்புள் எல்லாருக்குமே வந்து லா தெரியாதுல்ல சார். இப்போ அவங்க தெரிஞ்சிச்சு கேஸ் போட்டாங்க. எனக்கு அந்த சினாரியோ நடந்திருக்கு சார். என்னையுமே பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம் ஹெல்மெட் போட்டு ஓட்டுற, அடிக்கலாம் வந்திருக்காங்க, திட்டிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து ஒரு குரூப்லாம் போட்டாங்க. அந்த மாதிரி நடக்குது சார். அப்போ எனக்கு வந்து லா தெரியாது சார். அப்போ வந்து நான் அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ ஃபைன் அமௌண்ட்ஸ் நிறையா இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? குட் கொஸ்டின். ஏன்னா அவர் மாதிரி நான் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜீவராகவனுக்கு முதல்ல எல்லாம் ஒரு கைதட்டுப்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு நபரை சமீபத்தில் சந்தித்தேன். அவர் வந்து 99 வயது. அந்த நான் சந்தித்த நபர் வந்து 99 வயது. அவர் ஒரு IAS ஆஃபீஸராக இருந்தவர். அந்த IAS ஆஃபீஸர் என்னை விட திரகாத்தமாக இருந்தார். அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறப்ப அவர் மேலே ஒரு வழக்கு போட்டு அவரை கைது செஞ்சு அதே கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு வராங்க. மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் தான் அப்போ கோர்ட், ஜட்ஜு இருக்கிற இடம். சரியா? அவரை ரிமாண்ட் பண்ணி கொண்டு போய் அவரை பண்ணிடுறாங்க. அவர் மேல் படிப்புக்கு போகணும். அப்போ ராஜாஜி ராஜாஜிகிட்ட வந்து இவங்க ரெக்யூஸ் பண்ணுறாரு. இவர் காங்கிரஸ் போராட்டத்தில் மற்ற சில காரணங்களுக்காக வேறு தவறாக எதுவும் போகும். உடனடியாக அவங்க என்ன செய்கிறாங்க, சிஎம் வந்து கன்சர்ன் கொடுத்து இவருக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் படிக்கிறார், IAS ஆறாரு. சேம் பிளேஸில் அவர் வந்து கலெக்டராக மதுரையில் வந்து உட்கார்றாரு. எந்த இடத்துல அவர் கைது செஞ்சாங்களோ அதே இடத்துல வந்து அவர் கலெக்டராக உட்காந்து இன்றைக்கி சரித்திர புகழ் வாய்ந்த பல கலெக்டர்கள் இதுவரை நான் எத்தனையோ நான் இந்த தொழிலுக்கு வந்து இப்போ 37வது வருடம், இந்த வக்கீல் தொழிலுக்கு வந்து நான் 37வது வருடம் எத்தனையோ கலெக்டர்களை பார்த்துருக்கின்றேன். கோர்ட்டில் ஆஜராகியிருக்கேன், எதிராகவும் வந்திருக்கேன், 2க்குமே அப்பியர் ஆகியிருக்கேன். ஆனால் நான் அவரை பார்த்து அசந்தே போய்விட்டேன். அவ்வளவு ஒரு அவருடைய அதாவது எப்படின்னு சொன்னால் அவருடைய பிளானிங் முதல்வன் படத்தில் வரும் இல்லையா, ஒரு நாள் முதல்வனாக இருப்பான்ல அர்ஜுன், அதே பிளான். அவர் கலெக்டராக உட்காரப்ப என்னென்னலாம் செஞ்சாருங்கிறத பார்த்து மிக ஆச்சரியப்பட்டேன். அந்த மனிதனைப் போல பலருக்கு பல சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளிலே இருந்து நாம் ஜெயிப்பதற்கு சட்டம் எப்பொழுதும் கை கொடுக்கும். ஒரே ஒரு விஷயம், பணம் தேவையில்லை. சட்டத்தை தேடுவதற்கு பணம் தேவையில்லை. இதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். வீடு தேடி நீதி செல்க என்பதுதான் இப்போ கான்செப்ட். எப்படி இது ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மதுரையிலே எல்லா மாவட்டங்களையும் இருக்குது, எல்லா ஊர்களையும் இருக்குது. ஜஸ்ட் யூ இன்ஃபார்ம், அவங்களே எல்லா பணமும் உங்களுக்கு செலவழிச்சிடும். நம்பர் 1. நம்பர் 2, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய மெயில் ஐடி நான் உங்களுக்கு தர்றேன், யூ ஜஸ்ட் சென்ட் இட். 3வது, இப்போ வந்து அவர் எஸ்கேப் ஆக முடியாது, எல்லா இடங்களையும் சிசிடிவி இருக்குது, அவருடைய அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் திருச்சியில் ஒருத்தன் செஞ்சான். அந்த அதில் வந்து பழக்கடைக்காரனை போட்டு மிரட்டி பழத்தை கூடான்னு சொல்லி ஓசியில் வாங்குறதுக்கு அதை அப்படியே ஒருத்தர் வீடியோ எடுத்து நேராக கொண்டு போய் கமிஷனர்கிட்ட கொடுத்தாங்க. பார்த்துட்டு உடனே சஸ்பெண்ட். அவனே ஒரு பழ வியாபாரி, அவன்கிட்ட காசு கொடுத்து வாங்குறது கூட உன்னால் முடியல, மிரட்டி அந்த பழத்தை நீ வாங்குற, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இது மாதிரி எவிடன்ஸ் சம்டைம்ஸ் இட் வில் ஹெல்ப். பட் லீகலாக நீங்கள் ஜெயிக்க முடியும். சட்டத்தின் முன்பு நாம் யாருமே தப்ப முடியாது. அதில் வந்து கான்க்ரீட்டாக இருக்குது. நீங்களும் ஃப்யூச்சரில் கலெக்டராக வரணும்னு ஆசைப்படுகிறேன். வாழ்த்துக்கள். அவர் பெயர் வந்து லட்சுமிகாந்த் பாரதி. நீங்கள் கைண்ட்லி யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நானே அவரை 1 மணி நேரம் பேட்டி எடுத்திருக்கேன். லட்சுமிகாந்த் பாரதி. அந்த நான் சொன்ன ஒரு IAS ஆஃபீஸர் பெயர் வந்து லட்சுமிகாந்த் பாரதி. வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். சார், என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஏர் பொல்யூஷன் ஆகுதுன்றாங்க, ஆனால் இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வெஹிக்கிள் ஃபுல்லாமே
ரொம்ப ஏர் பொல்யூஷன்ஸ் ஓவராக எக்ஸ்ப்ளோர் ஆகுது. இப்போ இதே மாதிரி காமன் பீப்புள் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் கிடையாதா? அடுத்து இன்னொரு கேள்வி சார். இப்போ இங்கே உட்காந்து நான் கவனித்ததை வச்சு சொல்கிறேன். இப்போ சொல்யூஷன்றது நமக்கு இமிடியேட்டாக தானே சார் இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு 7 வருஷம் ஆச்சுன்றது. அப்படி அந்த ஒரு டிகேட்டே கடந்த பின்னாடி நமக்கு அது சொல்யூஷனுக்கு அடுத்து நமக்கு அது வேல்யூவே இல்லை. இப்போ போட்டேன்னா ஒரு 2 இயர்ஸ்னாலுமே ஓகே. ஒரு 10 to 5 இயர்ஸ் ஆச்சுன்னா அந்த இதே சொல்யூஷன் தேவையே இல்லையே. அதுவே அப்பயே டைல்யூட் ஆகிருக்கும். அது எதுக்கு? அதுக்காண்டி இப்போ நம்ம எதுக்காண்டி கோர்ட்டுக்கு போகிறோன்ற ஒரு இது கன்க்ளூஷனே இல்லாத மாதிரி இருக்கே சார். எனக்கு பேர் என்ன சொன்னீங்க? அபிலாஷ். அபிலாஷுக்கு ஒரு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது 2 விஷயம். சட்டத்தில் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்குன்னா, எல்லா சட்டத்துக்குமே டைம் ஃப்ரேம் உண்டு, ஆக்சுவலாக உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடும்ப நல நீதிமன்றத்தில் தனுஷ் கேஸாக இருக்கட்டும், நயன்தாரா கேஸாக இருக்கட்டும், ஹூ எவர் மேபி, நானே 2-3 பெரிய வழக்குகள் நடத்திட்டுருக்கேன். எந்த வழக்காக இருந்தாலும் சரி, வித்தின் 1 இயர்க்குள்ளே முடிக்கணும்னு ஆக்ட் இருக்குது. கிரைம் எகென்ஸ்ட் விமன், பெண்களுக்கான குற்றங்களை, அது எஸ்பெஷலி போக்சோ, 1 இயர்க்குள்ளே முடிக்கலைன்னா ஜட்ஜ் வில் பி ஆன்சர். அவங்க என்ன காரணங்கிறது எழுதணும். நம்பர் 2, ஆனால் நம் நாட்டில் அது நடக்கிறதே இல்லை. உண்மையிலே நான் வருத்தத்தை பதிவு செய்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்து உண்மையான ஒரு வழக்குக்காக ஒரு நீதிமன்றத்தில் நான் போய் ஆர்குமெண்ட்டில் இதைத்தான் சொன்னேன். இவர் தப்பு செஞ்சாரா இல்லையாங்கிறத விட இத்தனை வருஷம் வந்து கோர்ட்டில் நின்றுருக்காரு, இதுவே அவருக்கு தண்டனை, நீங்கள் விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டேன் ஜட்ஜிட்ட. வேறு எதுவுமே நான் சொல்லவே இல்லை. ஒரு மனிதன் இத்தனை நாள் அவன் வந்து கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கான்ல, இட் செல்ஃப் சஃபிஷியன்ட், அவனுடைய தண்டனைக்கு ஊர்ஜிதமாகிறது என்று சொன்னேன். நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணாங்க. வேறு ஒரு பாயிண்ட்டும் இதுவும் சேர்த்து கன்சிடர் பண்ணாங்க. நான் இதை இப்போ எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், லேட் பண்ணால் அந்த போலீஸ் விசாரணை, அதாவது நீதிமன்றமே காலதாமதப்படுத்தினாலோ அல்லது காவல்துறை சாட்சி கொண்டு வருவதிலே காலதாமதப்படுத்தினாலோ அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதிலே காவல்படுத்தினாலோ, 60 நாளில் சின்ன வழக்குகளிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், பெரிய வழக்குகளிலே 90 நாட்களிலே செய்ய வேண்டும். இந்த ரேப் மாதிரி வழக்குகளில் வெஸ்ட் பெங்காலில் 21 நாளில் கேஸே முடிக்க சொல்லி உத்தரவு, தெலுங்கானாவில் 21 நாளில் முடிக்க சொல்லி உத்தரவு. ஆனால் நடைமுறையில் இருக்காங்கிறது பல்வேறு கேள்விகள் தான், $1 மில்லியன் கொஸ்டின். பட் சேம் டைம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பழைய சட்டத்தில் 482, இப்போ 523 BNSS. இந்த ஆக்டில் நாம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தால் வேகமாக முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இத்தனை நாளைக்குள்ளே அந்த வழக்கை முடிக்கணும்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் வந்துடும். நம்பர் 2, சிவிலில் பல்வேறு வழக்குகள் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. என் பையன் வக்கீல், எங்கள் அப்பா வக்கீல், அவன் பையன் வக்கீலாக இருக்கக்கூடிய காலத்தில் பல வழக்குகள் முடிகிற மாதிரிலாம் இருக்குது. அவ்வளவு காலதாமதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, காலதாமதமானால் உயர்நீதிமன்றத்தில் எக்ஸ்பீடியஸ்லி அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் சிவில் உரிமையின்படியும் நாம் பெறுவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது ஃபஸ்ட்டு. ஆனாலும் இந்தியாவில் ஏராளம் 1 கோடி வழக்குகளுக்கு மேலாக தேங்கி இருக்கிறது. ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் கட்ஜு அவர் சொல்கிறாரு, இன்னும் இந்த வழக்கெல்லாம் முடிகிறதுக்கு 300 வருடங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிற கணக்குப்படி, எஸ்டிமேஷன் படி. ஸோ வழக்குகள் தேங்கி இருக்கிறது. அது பலரும் காரணங்கள், எல்லோரும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மளே எனக்கே இன்றைக்கி 3 வழக்கு இருக்குது. ஆர்ம்ஸ் ஆக்டில் துப்பாக்கி ஒரு வழக்கில் இன்றைக்கி நான் ஆஜரானேன். இப்போ காலையில் நான் டேட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்றைய தினத்தில் இன்னொரு வழக்கில் ஒரு ஜெயந்திபுரம் கொலை வழக்கு என் பையனை தான் ஆர்கியூ பண்ண சொல்லியிருக்கேன். இது போக 3 வழக்குகள் மதியம் வந்து ஒரு அமைச்சர் வழக்கு நான் இன்றைய தினத்தில் ஆஜராகிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் நான் நடத்துகிறேன் இன்றைக்கு தினத்தில். அது போக ஒரு நீதிமன்றம் நேற்றைய தினத்தில் என்னை நியமித்து ஒரு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய குளித்தலை இருக்கக்கூடியதில் நீதிமன்றத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே போவதற்கு ரேம் வைக்கவில்லை, அனுமதி வாங்கி தரும்படி சொல்லி இன்றைய தினத்தில் அந்த வழக்கு இருக்கிறது. இதெல்லாம் இப்போ போய் நான் நடத்தணும். இது ஏன்னு சொல்லிடுறேன்னு சொன்னால், இது மாதிரி பல காரணங்களும் இருக்கலாம் மேபி. பட் ஒன்று மட்டும், விரைவான நீதி கிடைப்பதற்கு சட்டத்திலே வழிகள் இருக்கிறது. இப்போ என்கிட்ட வந்து இந்த கேஸை எனக்கு வேகமாக முடிச்சு கொடுங்கன்னு ஒருத்தங்க வந்து கேட்டாங்கன்னா, ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் வாங்கி கையில் கொடுத்துருவோம். அப்போ அவங்க டைம் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. அது மீறினால் கண்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்துவிடும். தேங்க்யூ. இன்னொன்று வந்து பொல்யூஷன் கேட்டீங்க. பொல்யூஷன் வந்து இப்போ டெல்லியிலலாம் வந்து இந்த வெஹிக்கிள்லாம் தூக்கி எறிய சொல்லிட்டாங்க. கண்டம் அதெல்லாம் யார் யூஸ் பண்ணாலும் வெளியே தூக்கி போட்டுருவாங்க.
ஆரஞ்சு கேட்டகரி, ரெட் கேட்டகரி, க்ரீன் கேட்டகரி, 3 கேட்டகரி இருக்குது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, வெரி நியர்பை, உங்கள் காலேஜுக்கு ரொம்ப பக்கம் ஆக்சுவலி. அங்கே வந்து இந்த பார்ஷியாலிட்டி செய்தால் நிச்சயமாக அதை நாம் நீதிமன்றத்தின் மூலமாக பெற முடியும். அங்கே ஒரு ஆம்புட்ஸ்மேன் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே தாக்கல் செய்யலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மைசெல்ஃப் பிரியதர்ஷினி ஃப்ரம் 3rd BCom. என்னோட கொஸ்டின் என்னென்னா, இப்போ சைபர் க்ரைமில் நிறைய குற்றங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன குற்றங்களை அதிகமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கான அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன மாதிரி கொடுப்பீங்க சார்? குட், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்களுக்கு. என்ன ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 2 விஷயம். இன்றைக்கி ஜஸ்ட் இப்போ இந்த அயனாவரம் இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறப்ப வருத்தமாக இருக்கிறது. எனக்கெல்லாம் உண்மையிலே வேதனையாக இருந்தது. இதே அயனாவரத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு காது வாய் பேச முடியாது. ஒரு நார்த் இந்தியன் கேர்ள் இங்கே வந்து இருக்கா. அந்த லிஃப்ட்டில் அவங்க அம்மா ஒரு ஆயா வேலை பார்த்து அங்கங்கே எல்லாம் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய அம்மா ஒரு 64 பேர் அந்த பொண்ணை கிரேப் பண்ணியிருக்கேன், தனித்தனியாக ஒவ்வொருத்தனாக சேர்ந்து. இதில் தாத்தாக்களே கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கிறவனே ரொம்ப பேர். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்த, வெளிநாட்டில் கிடையாது. இன் அவர் பிளேஸ். நான் என்னுடைய இரத்த கண்ணீர் நான் வடிக்கின்றேன். இந்த வேதனையாக இருக்கிறது. இது ஏன் பிரச்சனை வருகிறது? 2 பக்கமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், விழிப்போடு இருக்க வேண்டும். ஒரு மெசேஜ் வர்றப்ப ஹாய்னு ஒருத்தன் போடுறான்னா நம்ம பதிலுக்கு ஒரு ட்ரீம் போட்டு அனுப்பவோ இல்லை எந்த ஆன்சரோ நம்ம போட்டுறக்கூடாது. திஸ் இஸ் ஃபஸ்ட் வார்னிங். ஒருத்தர் ஸ்டாக்கிங் பின்தொடர்ந்து ஒரு பார்க்குறான், சிரிக்கிறான், பரவாயில்ல நமக்கு ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்பர் 2 சரியா. நம்பர் 3, அந்த ஸ்டாக்கிங் தான் கொலைக்கே முக்கியமான காரணம். நான் எத்தனையோ என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்த்துருக்கேன். ஐ எம் சீனியர் லாயர். என்னுடைய பல்வேறு வழக்குகளிலே நான் பார்த்திருக்கின்றேன். கொலைக்கான முக்கிய காரணமே இந்த ஸ்டாக்கிங் தான். நம்பர் 1. சைபர் கிரைமுக்கான முக்கிய காரணமே உங்கள் டிபியில் போட்டோ வைக்கிறது தான். இதுதான். இதெல்லாம் பல்வேறு 2 சைடும். ஏன்னா இன்றைக்கி வேறு இல்லை, பிசாசு வகை தேடி அலையிறான், எங்கிட்டாவது ஆளை விழுங்கணும்னு பார்த்துட்ருக்கான். எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். நேற்றைய தினத்தில் தியாகராயர் கல்லூரியிலே நான் பேசினேன். கல்லூரியில் மாணவிகள் ஏராளமான கேள்விகள் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இது சித்தாளுக்கு தான் பிரச்சனை வரும்னு நினைக்காதீங்க. ஐபிஎஸ் யார் யாருக்கெல்லாம் கேர்ள்ஸுக்கு வந்திருக்கு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். ஐஏஎஸ் லேடிஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தேன். மினிஸ்டர்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு லிஸ்ட்டு கொடுத்தோம். இது இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து லிஸ்ட்டுனா எப்பயோ நடந்த காலங்கள் இல்லை, இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஈவன் சம் எக்ஸ்டென்ட் பல்வேறு எல்லா துறைகளிலும் இருக்கிறது. வேதனையை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால தான் பணி இடங்களிலே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு சட்டம் என்று வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம காலேஜில் அந்த கமிட்டி இருக்குது. இட்ஸ் இன்டர்னல் கமிட்டி, தட் இஸ் கால்டு இன்டர்னல் கமிட்டி. நான் ஹைகோர்ட்டில் பொறுப்பில் இருந்தேன். அந்த கமிட்டி எப்படின்னு சொன்னால், இந்த வளாகத்துக்குள்ளே எந்த ஒரு வளாகத்துக்கும் எந்த ஒரு பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் நடந்துடக்கூடாது. நாட் சப்ஜெக்ட் டு செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் என்பதை மிக முக்கியமாக வச்சுருக்கேன். அப்படி பிரச்சனை வரும் பொழுதே நாம் யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும். மிக முக்கியம். 1930 என்ற நம்பர் சைபருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர். 19 இங்கே இருக்கக்கூடியதில் வந்து 38 என்பதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். சைபர் ஆப் கையில் இருக்குது. வீட்டை விட்டு வெளியே போகிறப்பயே நீங்கள் எங்கே போகிறீங்கிற ஒரு தகவலை உங்களை சார்ந்தவர்களிடம் சொல்ல வேண்டும். லாட்ஜில் தங்குறப்பயே கேர்ஃபுல்லாக தங்கணும். அந்த ஹோட்டல் ஒரு 50 ரூபா கம்மியாக இருக்குங்கிறக்காக ஒரு ஹோட்டலில் தங்கிடக்கூடாது. ரெப்யூட்டடாக தங்க. ஏன்னா என்ன நடக்குதுங்கிறதே இன்றைக்கி பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு பேர் தான் வாயூரிசம் என்று பெயர். உள்ளே என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறது, வைக்கிறது, போகிறது, கேவலமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து 2 ஆஸ்பெக்ட். ஒன்று வந்து சட்டங்கள், இன்றைக்கி டெய்லி ஒரு சட்டம் வருது. பல உயிர்கள் போயினா தான் ஒரு சட்டமே வருது. நிர்பயாங்கிற ஒரு பெண்ணு செத்ததுனால தான் சட்டத்தில் மாற்றம் வந்துச்சு. இன்றைக்கி பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. இன்றைக்கி ஆயிஷா என்ற பெண்ணை கொலை செய்யப்பட்டதுனால தான் தூக்கு தண்டனை போக்சோக்கு வந்துச்சு. இப்படி அதேமாரி மதுரா என்ற ஒரு பெண்மணி, அந்த பெரிய வழக்கு மதுரா ஃபேமஸ் கேஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழங்குடி பெண் வந்து ஒருத்தரை லவ் பண்ணுறா, ஜெயிலுக்கு போகிறாங்க. இது காவல் நிலையத்தில் போய் தஞ்சம் போடுறாங்க.
அவன் போலீஸ் அங்கே வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து அவன் அடிக்க வர்றாங்க. இவன் உள்ளே வச்சு துக்காராம்ங்கிறவன் ரேப் பண்ணுறான். கான்ஸ்டபிள் அந்த லவ்வர் முன்னாடி வச்சு ரேப் பண்ணுறான். போனது அடைக்கலாம், வேலையே பயிரம் மீற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு பிறகு தான் சட்டத்தில் ரேப் சட்டங்களே மாற்றங்கள் வந்துச்சு. இந்தியாவே போராடிச்சு. இந்தியாவில் போராடின 4 பெரிய வழக்கு, ஒன்று நிருபையா, இன்னொன்று ஜெசிகலால் ஒரு மினிஸ்டர் இன்வால்வ்டு கேஸ், 3வது வழக்கு மதுரா, 4வது வழக்கு ஆயிஷா. இந்த 4 வழக்குகளுமே மிக மிக கோரமான சம்பவங்கள். நிச்சயமாக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். சட்டம் தயாராக இருக்கிறது. நாம் என்ன சொன்னால், இன்றைக்கி ஒரு வழக்கு நான் சம்பவத்தை வேதனையோடு பதிவு செய்கிறேன். ஒருத்தன் லவ்வராக பழகிறப்ப அவன் ஃபோட்டோ கேட்குறான், இவன் நூடு ஃபோட்டோ அனுப்புகிறான். அவன் கேட்டது ஃபோட்டோ தான் கேட்டிருக்கான், ஆனால் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணது இது. அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த இடத்துல நீ இந்த விஷால் மாலில் வந்து நிற்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. போலீஸ் டீமை கூப்பிட்டு போய் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவனை வீடியோவை திறந்து பார்த்தா லேப்டாப்பை ஏராளமான பெண்கள். நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்றைய சட்டங்கள் நமக்கு இருந்தாலும் நாம் வேல்யூஸ், உணர்வுகள், நமக்கு இருக்கக்கூடிய கிளப்பு, நல்ல நண்பர்கள், பாதுகாப்பு, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். Now I welcome Mr. Stephen Jabraz sir to present shawl and memento to our chief guest. Thank you, sir. Now I welcome Dr. B. Kodainachar ma'am to deliver the Human Rights Pledge. மனித உரிமைகள் உறுதிமொழி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இந்தியாவில் செயல்படுத்தத்தக்க பன்னாட்டு சட்டங்களிலும் வரையறுக்கப்பெற்ற மனித உரிமைகள் குறித்து உண்மையுடனும் பற்றுறுதியுடனும் நடந்து கொள்வேன் என்று நான் உளமாற உறுதிமொழிகிறேன். எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரின் மனித உரிமைகளை மதித்து நடப்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நான் என்னுடைய கடமைகளை ஆற்றுவேன். என்னுடைய எண்ணம், சொல் அல்லது செயல் மூலம் பிறருடைய மனித உரிமைகளை மீறுகிற எந்த ஒரு செயலையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ செய்ய மாட்டேன். மனித உரிமைகள் மேம்படுத்துவதற்கு நான் எப்போதும் ஆயத்தமாக இருப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். அனைவரும் மகிழ்ச்சி பொங்க வாழ்வோம். Thank you, Pa. I welcome Mr. Hariharan from BSW department to deliver the vote of thanks. Good morning to everyone. It's my privilege to deliver the vote of thanks for today's enlightening special lecture. First and foremost, I would like to express our heartfelt gratitude to Mr. Samidurai sir for taking the time to share such valuable insights on role of human rights in recent scenario. Your expertise and engaging presentation have not only deepened our understanding but also inspired us to explore further in the field. I would also like to thank the organizers, Dr. Kodainachar ma'am, Department of Commerce, and Mr. Stephen Jabraz sir, Department of Social Work. Thank you, ma'am. Thank you, sir. Finally, I thank everyone present here. Your active participation made this event even more meaningful. Thank you all. Hello JCTV family. Thank you for your love and support. நீங்க இல்லாம நாங்க இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது. Infotainment, edutainment with entertainment. இதுதான் எங்க சேனலோட மோட்டிவ். எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? Mobile phones like Android, iOS, Android TV and Apple TV, Tata Play Bing, Amazon Fire Stick, SCV Infinity Box, Airtel Extreme Box, Roku TV. 16 நாடுகள்ல எங்க சேனல்ல நீங்க பார்க்கலாம். YouTube, Instagram லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. Watch JCTV anywhere anytime.